கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமேன். அதாவது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை இது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, எந்த இடங்கள்லாம் நீங்கள் குறைவாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்த இடத்துல நம்மளாம் ஒன்றுக்கு யூஸ் ஆகாமல் இருக்கிறோன்னு யோசிக்கிறீங்களோ, நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு யோசிக்கிறீங்களோ, அந்த இடத்துல தான் தேவன் உங்களை பெரிய ஜாதியாக்க வரான். அடுத்ததான் உங்களை ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்த வரான். உங்களோட கிளாஸில், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்களோட ஸ்கூலில், அதே மாதிரி உங்கள் மாமியார் வீட்லேயோ அல்லது உங்களோட வேலை ஸ்தலத்திலையோ தேவன் உங்களை பேரை பெருமைப்படுத்துவாராம். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒதுங்கி இருக்கலாம், எந்த இடத்துலையும் போய் கலந்து கொள்ள உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வெக்கமாக ஃபீல் பண்ணலாம். ஆனாலும் தேவன் உங்களை பேரை இந்த நாளிலும் பெருமைப்படுத்துவதாக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா, நான் ஒரு சாதாரண ஆளுன்னு நினச்சி நீங்கள் வேதனைப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராம், பெரிய ஜாதியாக்குவாராம், உங்களை பெருமைப்படுத்துவாராம். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தேவன் தினமும் பேசுகிற இந்த தேவ வார்த்தை உங்கள்கிட்ட கடந்து வரும். அதே போல் நீங்கள் ஆண்டவர் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா அப்போ ஆண்டவரை நீங்கள் லைக் பண்ணுறதா அர்த்தம், ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தரும் அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னு நான் உணர்கிறேன். அதனால தான் நீங்கள் அதிக பேர் இந்த வேதத்தை கேட்குறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல. அதனால் கர்த்தர் உங்களை உங்களை குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வேலையும், உங்களை படிப்பையும் எல்லாவற்றும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமாக இருக்கிறார். ஆமேன்.